ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் ஃபேமிலியோட கெட் டுகெதர் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கிறேன்னா எங்கள் அம்மாச்சியோட வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். சரி வாங்க உள்ளே போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் போகிறதுக்கு முன்னாடியே இந்த கோழி ரசம் நல்லா சுட சுட கொழிச்சிக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு அடுப்பில் இந்த மட்டன் வேக வைக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அத்தை. இந்த கோழி ரசம் குடிக்கிறது அவ்வளோ ஹெல்தி. ஏன்னா இந்த சின்ன வெங்காயம்லாம் நல்லா இடித்து செய்வாங்க. நல்லெண்ணெய் ஊற்றுறது வயிற்றுக்கெலாம் அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மாச்சி. நெக்ஸ்ட் வந்து இந்த ரத்த கூட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் இந்த ஆடை விடுற மாதிரி இல்லை. ரத்த கூட்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக யாராச்சும் இந்த காரைக்குடி சைடு அந்த சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோழி ரசம் ரத்த கூட்டு இதெல்லாம் கேள்விப்படாமல் இருக்க மாட்டீங்க. சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க ரத்தம் வந்து பொரியலாக சாப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்கும்னு. ஆனால் நாங்கள்லாம் எப்பயுமே இந்த மாதிரி கூட்டு மாதிரி வச்சு தான் சாப்பிடுவோம். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு அதில் சேர்ப்பாங்க. நம்ம வெஜ்ஜு கூட்டு செய்வோம்ல அதே மாதிரி இது வந்து நான்வெஜ் கூட்டு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா எல்லாருமே இந்த கோழி ரசத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொரு டம்ளர் குடிச்சு பார்த்துட்டு நல்லா காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வயிறு புண்ணுக்கு கூட இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும். சளிக்குமே நல்லதுன்னு தான் எங்கள் அம்மாச்சி ரொம்பவே சொன்னாங்க. அடுத்து மட்டன் உப்புருவல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு இதெல்லாம் சேர்த்து மட்டன் உப்புருவல் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் அரைச்சி போட்டாங்க. அந்த மட்டனையுமே அந்த வேக வச்ச தண்ணியோடய சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக கிடைக்கும். லாஸ்ட்டாக மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு வந்து தனியாக மசாலா மாதிரி அரைச்சி போட்டிருந்தாங்க. சீரகம், சோம்பு, மிளகு, முந்திரி பருப்பு, பட்டை, பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி ஆட் பண்ணாங்க. அப்புறம் கசகசா ஆட் பண்ணாங்க. இது மெயினாக எதுக்கு ஆட் பண்ணுறதுனா அந்த கிரேவி நல்லா திக்னஸ் கொடுக்கும். அப்புறம் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்பயும் யூஸ்வலாக வைக்கிற கிரேவி வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம லாஸ்ட்டாக அரைச்சி போட்டோன்னா ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கம்ப்ளீட்டாக சமையல் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அதான் நல்லாவே நான்வெஜ்ஜுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும்ன்ட்டு. அடுத்து இந்த சிக்கன் கிரேவியை வந்து வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கறி மசாலா, பட்டை, அப்புறம் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணாங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. வந்து கொஞ்சம் நல்லா திக்காக பண்ணுறதுனால தக்காளியுமே நல்லா அரைச்சி தான் சேர்த்துக்கிட்டாங்க மிக்ஸி ஜாரில். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா அந்த ஆயிலில் வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் வரும்னு சொன்னாங்க எங்கள் அத்தை. தக்காளி வெங்காயம் நல்லா ஆயிலில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த மட்டனையும் ஆட் பண்ணிட்டாங்க. அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டாங்க. வீட்லேயே அரைச்சி வச்சுருப்போம்ல குழம்பு மிளகாத்தூள் அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம முணுக்கி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட் அதை ஆட் பண்ணி இறக்கியாச்சு.
லாஸ்ட்டாக பிளேட்டிங்கில் இந்த மட்டை இருக்கும்ல, இந்த கோழி ரசம்னாலே இந்த மட்டை இருந்தால் தாங்க குடிக்க முடியும். சூப்பரான சாப்பாடுங்க. உங்கள் எல்லாரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.